ரோமர் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் இப்படியா சொல்லியிருக்கு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறாரு நமக்கு. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அதனால அவரு இரக்கமா கேட்கிறாரு, தயவு செஞ்சு இதை செய்யுங்களேன், இப்படிதான் ஆண்டவருக்கு பிரியம், இந்த பிரியமான காரியத்தை நீங்க செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். தலை முதல் கால் வரை நமக்கு இருக்கிற ஒவ்வொரு அவயங்களினால செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்படி பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான காரியங்களா நம்ம இருக்கும்படி அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இதை நம்ம செய்யும் பொழுது அடுத்த வசனம் சொல்றாரு, 2வது வசனம் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி எக்காலம் தொழிக்கும் பொழுதுதான் நாம எல்லாம் மறுரூபமாகும். அப்பதான் கடைசி முடிவு என்றுதான் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். ஆனா நம்ம கர்த்தருக்காக நம்ம சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தோம்னா மனதில மறுரூபமாகுமா. அவர் சொல்றாரு, மனதில் மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் மறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மறிச்ச ஒரு சடலம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மறிச்ச சடலத்தை பார்த்து யாராவது ஒரு கிண்டல் பண்ணா அது என்ன செய்யும்? அது திரும்ப எந்திரிச்சு கிண்டல் பண்ணுமா, சிரிக்குமா, கோவப்படுமா, கஷ்டப்படுமா? எதுவுமே பண்ணாது. அதே போல நீங்க பாருங்க, அடிச்சு பாருங்க, இல்ல ஏதாவது ஒரு காரியத்தை அவங்கள பத்தி ஏதாவது பேசுங்க, எதிர்கண்ணினே பேசி பாருங்க. அந்த சர்வாங்க தகன பலி நம்ம சரீர பலி, ஜீவ பலியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரி மனதில மறுரூபமாக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கணும். உலக பிரகாரமான கோபங்கள், நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், வருத்தங்கள், இதெல்லாம் நம்ம இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. நீங்க நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்த அலங்காரத்துடன் ஆண்டவரை நீங்க தொழுது கொள்ளணும். நீங்க தொழுது கொள்ள போகும் பொழுது ஒருவேளை உங்களுடைய இருதயத்துல கசப்போ, வைராக்கியங்களோ, கோபங்களோ இருந்தா அத புத்தி உள்ள ஆராதனை இல்ல. அப்படி இருந்தா அப்ப என்ன ஆகும்? ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்காது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, புத்தி உள்ள ஆராதனை செய்யறதுக்கு பவுல் அப்போஸ்தலன் நிறைய சில காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே சரீரமா இருக்கு, ஒரே சரீரத்துல அவயங்களா இருக்கிறது போல நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, அவயங்களா இருக்கு. நம்ம சரீரத்துல ஒரே சரீரத்துல அவயங்களா இருக்கும். அந்த அவயங்களா இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? ஏதோ ஒரு காரியங்களை யாருக்கிட்டயோ நம்ம பேசும் பொழுது என்ன பேச சொல்றாருன்னா, விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாய் சொல்ல வேண்டுமா. விசுவாச பிரமாணம், வேத வசனத்துக்கு ஒத்தபடி நம்ம பேசணும். ஏன்னா நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளணும்னா இந்த நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை அவங்க சத்தியத்தை விட்டு விலகரமான காரியங்களை நம்ம பேசிடக்கூடாது. நம்ம யோசிச்சு அது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை எடுத்து நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அதே போல பாருங்க, நமக்கு நிறைய வரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வரங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, போதிக்கிறது, தீர்க்க தரிசனம் செய்யறது, ஊழியம் செய்யறது, இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம செய்யறதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? அந்த காரியங்களை ஒழுங்கும் கிரமமுமா நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். ஒருத்தருக்கு புத்தி சொல்ற காரியம் கொடுக்குறாரு, தீர்க்க தரிசன காரியங்களை கொடுக்குறாரு. ஆனா நம்ம சொல்ல, ஏன் அந்த போதகர் அப்படி இருக்கிறாரு, ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு, ஏன் இதை செய்யறாரு, ஏன் அதை செய்யறாரு, இந்த மாதிரி நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி நம்ம கேட்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு?
நீங்க அவங்கவுங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அந்த காரியத்தை அவங்கவுங்க கிரமமா செய்யுங்க, ஒழுங்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம வந்து கர்த்தருடைய ஆலயத்துல போய் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒருத்தரை குற்றப்படுத்தின ஒரு காரியத்தோட போய் அந்த இடத்துல நம்ம ஆராதிச்சோம்னா அது புத்தி உள்ள ஆராதனையா இருக்காது அப்படின்றதுக்காக சொல்றாரு. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குதோ அதுல கரெக்டா இருங்க. அவங்க கரெக்டா இருக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல அந்த மாதிரி இருங்க. அதே போல நமக்கு வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, 9வது வசனம், 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, மாயமா இருக்கக்கூடாது. உங்களுடைய அன்பு மாயமா இருக்கக்கூடாது. எப்படி சொல்றது அது, எந்த காரியங்களையும் வந்து உண்மையா நேசிக்கணும். அவங்களோட உள்ள ஒண்ணு பேசுறது, வெளியே ஒண்ணு பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் என்ன சொல்றாரு, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. தீமையை வெறுப்பு, இப்போ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க அவங்க கிட்ட வந்து நிறைய ஃபால்ட் இருக்கும். அந்த ஃபால்ட்டையே பேசிக்கிட்டு இருக்கிறாதீங்க. அவங்க கிட்ட இருக்கிற நன்மையை எடுத்துக்கங்க. அவங்க இன்னது நல்லது செய்வாங்க, அவங்க இப்படி பிடிக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்படி சொல்லும் பொழுது வந்து அந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரிதான் நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது என்ன ஒருத்தவங்க அப்படிதான் சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அக்கா வந்து எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, எதையுமே குறை சொல்ல மாட்டாங்க. இது வேணாம் அது வேணும், இது வேணாம் அது வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, சந்தோஷமா சாப்பிடுவாங்க, ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்னுடைய உள்ளத்திலே வந்து இது பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் இருக்கு. ஆனாலும் பொதுன்னு வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஏற்றபடி நம்ம தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு, எது நன்மை, அந்த இடத்துல என்ன பேசினா நன்மை, என்ன செஞ்சா நன்மை, நம்மள்ட்ட இருக்கிற குணத்தை அப்படியே ரைட்டாவே காட்டக்கூடாது, அப்படியே கரெக்டா காட்டக்கூடாது. அது என்ன செய்யணும், அப்ப அதுதான் மாயம் இல்லாத அன்பா அந்த இடத்துல விளங்கும். இல்லைன்னா நம்ம வந்து இது என்ன, இது சாப்பாடா, இது என்ன குழம்பா, இது என்ன நீங்க உபசரிக்கிற உபசரிப்பா, அப்படியா இப்படியா நம்ம பேசினோம்னா அந்த அன்பு எப்படி இருக்கும்னா அடுத்த தடவை நம்மளை பார்த்தாலே வந்து இவங்க வராது இருந்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, நம்ம அன்புல வந்து அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு மாயம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு. ஆனா பாருங்க, நம்ம ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நமக்கு வந்து இந்த பரிசுத்த அலங்காரத்துடன் நம்ம வந்து ஒரு வசனத்துல என்னென்ன இருக்குதோ அது அத்தனையும் ஒரு நாள்ல நம்ம பண்ணிடுவோம். இவ்வளோ பிரச்சனைகள் உண்டு எண்ணத்துல, நினைவுல, சிந்தையில அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னும் நம்ம வந்து நம்ம மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும், நாம நம்ம சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டோம். நமக்கு சூடு சொரணையே இருக்கக்கூடாது, நமக்கு கோபம் வரக்கூடாது, நமக்கு கசப்பு வரக்கூடாது, நமக்கு வைராக்கியம் வரக்கூடாது. நான் புத்தி உள்ள இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோபமே வராது, பிரச்சனையே வராது, சண்டையே வராது, அப்படி இப்படின்னு சொல்லி தராங்க. அந்த யோகாவை நம்பி எவ்வளவு பேரு காலையில ஒரு மேட் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு வந்து எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்றாரு. கர்த்தரோடு நம்ம இணைஞ்சு இருக்கிற ஒரு காரியத்தை புத்தியுள்ள ஆராதனை செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மளை வந்து எகிப்துல இருந்து கொண்டு வந்ததுக்கே அவரை ஆராதிக்கத்தாங்க நம்ம கொண்டு வந்தாரு. இன்றைக்கும் அவர் வந்து சொல்றாரு, எனக்கு ஒரு ஜனம் உண்டு, அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னா இன்னைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வெயிட் பண்றாரு. இப்பயும் பவுலப்போஸ்தலன் நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்றாரு, புத்தி உள்ள ஆராதனைன்னா என்ன, நீ என்ன பண்ணணும், உன் நினைவுல என்ன பண்ணணும், உன் சிந்தையில என்ன பண்ணணும். அவர் சொல்றாரு, மாயமில்லாத அன்பு உன்கிட்ட இருக்கணும். மாயமாலமான அன்பு இருந்தா நீ
எப்படி நீ கர்த்தருக்கு நீ ஆராதனை செய்ய முடியும்? இருதயம் சுத்தம் இல்லாத இருந்தா எப்படி நீ ஆண்டவர் ஆராதிக்க முடியும்? உன் இருதயம் சுத்தம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? நீ ஜபிக்க நம்ம ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாது. பரஸ்பரமா ஆண்டவரோட பேசவே முடியாது. ஆவியில அனல் கொள்ள முடியாது. நம்ம ஆவியில அனல் கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு. 11வது வசனத்துல பாருங்க, ஜாக்கிரதையா இருங்க, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க, ஆவியிலே அனல் உள்ளவர்களா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். என்ன செஞ்சாலும் அது கர்த்தருக்கென்று செய்யும் பொழுது அது நம்ம என்ன செய்யும்? அது ஆசீர்வதிக்கப்படும். நீங்க நல்ல ஒரு தைரியமா ஒரு தைரியமா போயிட்டு கர்த்தருடைய சமூகத்துல நின்று துதிக்க ஜெபிக்க நமக்கு அது ரொம்ப நமக்கு உதவும். நீங்க என்ன கேட்ட இருதயத்துல ஒரு குற்றமுள்ள இருதயத்தோட நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நின்னு பாருங்க, நீங்க ஆவியில நிறையவே முடியாது, நீங்க ஜெபிக்கவே முடியாது. அந்த வார்த்தை பாட்டு பாடும்பொழுது ஒவ்வொரு வேர்ட்ஸும் நம்ம இருதயத்துல குத்தப்படும். கண்ணீர் வரும், நமக்கு மகிழ்ச்சி வரும். இந்த மாதிரி அந்த வார்த்தைகள் ஒரு தேற்றும். இதெல்லாம் கர்த்தருக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க புத்தி உள்ள ஆராதனை செய்யாது இருந்தீங்கன்னா நம்ம மேல டச் பண்ணவே பண்ணாது. இந்த பாடல்களா இருக்கட்டும், வசனங்களா இருக்கட்டும், வார்த்தையா இருக்கட்டும், நம்மளை தொடவே தொடாது. ஆனா நீங்க அனுபவிச்சு பாருங்க, இந்த பரிசுத்த அலங்காரத்தை அனுபவிச்சு பாருங்க, ஏன்டா அவ்வளவு சீக்கிரம் சர்ச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் நமக்கு. இந்த வாரத்துல கூட எங்க சர்ச்சில் இப்படிதான் இருக்கும்பொழுது என் பேத்தி பக்கத்துல உட்காந்து சொன்னேன், நீ இவ்வளவு சீக்கிரம் மெசேஜ் முடிச்சுட்டாரு அப்படின்ட்டாரு. அதான் ஆயிடுச்சு மணி அங்க பாரு 12:30 ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்றேன். அப்போ எந்த அளவுக்கு அந்த டீப்பா அந்த மெசேஜ உள்வாங்கியிருக்கிறா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாருங்க, அதே போல பாருங்க, அடுத்தது என்ன சொல்றாங்க? பரிசுத்தவான் குறைவா இருக்கும்போது பரிசுத்தவான்கள் எத்தனையோ ஊழியக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுற ஊழியக்காரங்களா இருக்காங்க. சிலர் பில்டிங் கட்டணும், வீடு கட்டணும், லிஃப்ட் போடணும், சர்ச்சுக்கு இது போடணும், அது அப்படியெல்லாம் வேற உதவி கேட்கிறாங்க. பட் ஆனா ஊழியக்காரங்கள பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லாம, ஸ்கூல் சேர்க்க முடியாம, அந்த ஊழியக்காரங்களுக்கு நல்லா அந்த பரிசுத்தவான்கள் குறைவுகள்ல அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றாரு. அடுத்து என்ன செய்றாங்க? அதே மாதிரி அந்நியர்களை உபசரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்நியர்களை நம்ம உபசரிக்கணும். அந்நியர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளை தேடி யாராவது வருவாங்க, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன், பசிக்குது, தண்ணி சின்ன என்ன பண்ணுவாங்க, இப்படி தண்ணி கேட்பாங்க. எப்படி கேட்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாம எதையோ ஒண்ணு கொடுத்து நம்ம அனுப்பணும். ஏன்னா சொல்றாரு, வசனம் சொல்லுது, உங்களையே அறியாம தேவ தூதர்களை நீங்க உபசரிச்சிருவீங்களா? நம்மளுக்கே தெரியாம தேவ தூதரை உபசரிச்சிருவோமா? அப்போ அப்போ அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியன்னு பாருங்க. நம்ம வீட்டுக்கு தேவ தூதர் வந்தா எப்படி இருக்கும்? அதனால வரவங்களை எல்லாம் தேவ தூதரா நினைச்சு என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே போல பாருங்க, அடுத்தது என்ன சொல்றாரு? கூடுமான வரைக்கும் என்ன பண்றாங்க? 12:18 சொல்றாரு, கூடுமான வரைக்கும் நீங்க எல்லா மனுஷரோட சமாதானமா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. கூடுமான வரைக்கும் சமாதானம் நமக்கு வேணும். இந்த சமாதானம்ன்றது ரொம்ப முக்கியங்க. குடும்பங்களில சமாதானம்ன்றது ரொம்ப முக்கியம். அது உண்மையிலுமே கிடைக்கவே கிடைக்காது. நிறைய பிரச்சனைகள், நிறைய காரியங்கள், வீட்டுக்கு வீடு பிரச்சனை, வீட்டுக்கு வீடு சண்டை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனா நம்ம பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளணும், நம்ம அப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். இந்த அழுக்கெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம போய் ஆண்டவருடைய சமூகத்துல நிக்க முடியாதுன்றதுக்காக நம்ம என்ன செய்யணும்? கூடுமான வரைக்கும் நம்மளை சமாதானத்துக்குள்ள நம்மளை என்ன செய்யணும்? சமாதானத்துக்குள்ள கொண்டு வந்துடணும். இப்போ என்ன, அதுக்குதான் ஃபர்ஸ்ட் வசனமே அதான் சொல்றாரு,
உங்கள் சரீரங்களை ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா நமக்கு சூடு சோறனே இருக்கக்கூடாதுங்க. சத்தவனுக்கு சமானம். உலகத்துக்கு நாம மரித்தவர்கள், உலகத்திற்கு நாம் மரித்தவர்கள். உலகத்தில் உள்ள எதுவுமே நம்மளை மேற்கொள்ள கூடாது, அப்படிதான் அவர் சொல்றாரு. அதே போல பாருங்க, பழி வாங்குதல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பழி வாங்காதீங்க, அந்த பழி நான் வாங்கிக்கிறேன், பழி வாங்குறது என்னுடைய காரியம்னு சொல்றாரு ஆண்டவர். அதனால இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. இததான் இதுதான் உங்களுக்கு புத்தி உள்ள ஆராதனையா இருக்கு. சத்துருவா அவன் சத்துரு, உனக்கு சத்துரு தான் அவன். ஆனா அவன் பசியா இருக்கிறானா அவனுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, நம்ம இதெல்லாம் கரெக்ட் தான், இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், எல்லாம் கரெக்ட் தான். பட் தேவனுடைய ஆலயத்துல போய் நம்ம நிற்கிற இந்த பரிசுத்த அலங்காரம் நமக்கு இருக்குதான்னு ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி பண்ணி 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 நம்மளை நாமளே நிதானித்து அறிந்து ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிக்கணும். பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, கோபம் வராம தடுக்கிறதுக்கு சில வழிகளை டிப்ஸ் சொல்லி தராரு. நீங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு அவரு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இந்த உலகத்தார் சொல்றதை எல்லாரும் கீழ்ப்படிதாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதோ அதை கர்த்தருடைய பிள்ளைங்க கீழ்ப்படிறது இல்லை. ஏனோ தானோ சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போறாங்க. எத்தனையோ பிரச்சனைகளை போறாங்க, எத்தனையோ கோபத்தோட போறாங்க, எத்தனையோ சஞ்சலத்தோட போறாங்க. சர்ச்சிலேயே யாரும் யாரோடையும் பேச மாட்டாங்க, அப்படியே ஒரு மாட்டுன்னு உட்கார்ந்துருப்பாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம மனசுல வைக்கணுங்க. நம்ம சரீரம் ஜீவ பலியா கொடுக்கப்பட்டது. ஞானஸ்தானத்தை அன்னைக்கு நாம மறிச்சிட்டோம், உலகத்துக்கு மறிச்சிட்டோம். இன்றைக்கு நாம கர்த்தருக்காக ஜீவிக்கிறோம். அதனால அவரு அவரு அவர் 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 வரும்பொழுதுதான் நம்ம மறுரூபமாவோம். ஆனா பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த காரியங்கள்லாம் செய்தீங்கன்னா நீங்க மனதில் மறுரூபமாவீங்கன்னு சொல்றாரு. மனதில் மறுரூபமாகி பரிசுத்த அலங்காரத்தோட அவரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே போல பாருங்க, சங்கீதம் 84 அதிகாரத்துல தாவீது வசனம் எழுதியிருக்கிறார் பாருங்களேன். எப்படின்னா, முதல் வசனம், சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பாருங்க, அவருடைய வாசஸ்தலம் இன்பமானவைகளாம். நம்ம ஆலயத்தை இந்த மாதிரி வாஞ்சிக்கணுமா, இந்த மாதிரி வாஞ்சிக்கணும். அப்போ அவரு சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனையே நோக்கி கம்பீரித்து சத்தம் இடுகிறது அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது. எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்ப சர்ச்சு போவோம், எப்ப நம்ம பரிசுத்த அலங்காரத்துடன் ஆண்டவரை தொழுது கொள்வோம், முழு இருதயத்தோட எப்ப நம்ம தொழுது கொள்வோம்னு தாவீது அப்படி தவனமா இருந்தாராம், தாகமா இருந்தாராம் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, தேவனை நோக்கி கம்பீர சப்தமிடுகிறது. என்ன சத்தம் விடுறாராம், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே. எப்படி எவ்வளவு என் ராஜா, என் தேவன். பாருங்க, நம் தேவன் நம் ராஜா எல்லாம் சொல்ல, என் தேவன் என் ராஜா. அவர் எடுத்துக்கிட்டாரு, அவரை ஆண்டவரை அவருக்கு சொந்தமாக்கிக்கிறாரு. சொல்றாரு, என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே. பாருங்க, அவருக்குள்ள ஒரு பொறாமை பாருங்க. உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. ஒரு பொறாமை. இதெல்லாம் உள்ள இருக்குது பாரு, ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள இதெல்லாம், அது இந்த குருவி எல்லாம் அங்க இருக்குது, இந்த தகவலாம் குருவி எல்லாம் அங்க இருக்கே, அது ஆலயத்துக்குள்ளேயே இருக்குதே, அவர் கூடயே இருக்குதே, அங்கேயே இருக்குதே, அவர் சமூகத்திலேயே இருக்குதே, அவருடைய பிரசன்னத்திலேயே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எவ்வளவு வாஞ்ச பாருங்க, எவ்வளவு தாகம். அந்த தாகம் இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, உம்முடைய வீட்டில் வாசமா இருப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதுமே துதித்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த தாவீதுக்குள்ள வாஞ்சை நமக்கு இருக்கணும். அததான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. பாருங்க, இவரு ராஜானா நாட்டில் நடத்தணும், வீட்டில் நடத்தணும், எல்லா காரியங்களும் அவர் பார்க்கணும். தேவனுக்கு பிரியமான காரியங்கள்
இவ்வளோ இவ்வளோ அலுவல்கள் மத்தியில ஆண்டவர் ஆலயத்திலேயே இருக்கிறத நாடுறாரு பாருங்க. அவங்க குருவிகளை பார்த்து ஒரு பொறாமை அவருக்கு வருது. எனக்கு உண்மையிலுமே இந்த வசனத்தை பார்க்கும் எனக்கு கூட ஒரு பொறாமை வரும். தாவீதுக்கு எவ்வளவு தாகம் பாருங்க, எவ்வளவு தாகம். அந்த தாகம் நமக்கு இருக்கணுங்க. இந்த தாகத்துல, இந்த தாகத்தினால நம்ம சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து, நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து பரிசுத்த அலங்காரத்துடன் நம்ம தொழுது கொள்வோமா? நம்ம ஒவ்வொருவரும் தொழுது கொள்வோமா? அந்த மாதிரி தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென்.